அடி த்ரிஷா, என்னடியாச்சு உனக்கு இவ்வளோ ரத்தம் போதே? ஐயோ, என் பொண்ணுக்கு இவ்வளோ ரத்தம் போதே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாப்பிள்ளை வேற இல்லையே. அம்மாடி அஞ்சலி, யாருக்கான ஃபோன் பண்ணி கொஞ்சம் வரவே அம்மா. அஞ்சலி அக்கா, த்ரிஷா அக்கா, ஏந்திரக்கா அக்கா. என்னக்கா ஆச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அங்கே பாருங்கத்த, த்ரிஷா அக்கா ஃபுல்லாக ப்ளீடிங் போயினுக்குது அத்தை வாயில். என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல அத்தை. அத்தை, மாமா ஃபோன் பண்ணுங்க அத்தை. அம்மாடி அஞ்சலி, உனக்கு புண்ணியமாக போவோம், ஆம்புலன்ஸுக்காச்சும் ஃபோன் பண்ணுமா. எனக்கு ஃபோனு எப்படி அமுத்துறோன்னு கூட தெரியாதும்மா, என்கிட்ட ஃபோன் கூட கிடையாதும்மா. கொஞ்சோண்டு ஃபோன் பண்ணுமா அஞ்சலி, உனக்கு புண்ணியமாக போவோம். சரிங்கம்மா, பண்ணுறேன். இதோ என் சம்மந்தி, உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா? அவோ உங்கள் மருமக சம்மந்தி, உன் புள்ளிக்கு பொண்டாட்டி இப்படி குத்துக்கல்லு மாதிரி நின்று அவளை முடிச்சுக்கின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ஐயோன்றது உங்களுக்கு தோணவே தோணாத சம்பந்தி. ஆயிருந்தா இருந்தாலும் சரி சம்பந்தி, அவளை நீங்கள் மருமகளாக நினைக்கிறது கூட வேணாம். ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் கூட நீங்கள் நினைக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரல. எனக்கு தோணாது. அவள் இங்கே சத்தாலும் எனக்கு அவன் மேலே ஈவு இறக்கன்றது எனக்கு வராது. நீ இப்போ இவ்வளோ நேரம் என்னை பேச்சு பேசுனியே, இந்த பேச்சுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? அப்படியே நான் அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி, ஐயோ மருமவளே என்னடி ஆச்சு உனக்கு ஆன்வேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன்ட்டு நீ கொஞ்சம் கூட என்கிட்ட எதிர்பார்க்காத, சரியா? மா என்னம்மா, ஐயோ வாயில் எவ்வளோ ரத்தம் வருது, நிஜமாவே இவளுக்கு என்ன வயிற்று போல் இருக்குதுமா. ஐயோயோ, ஒரு வேளை சத்துக்கித்து போயிட்டாலோ? போட்டு விட்றி, அப்பாச்சும் யாரும் உனக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க. என் அண்ணன் புள்ளியே நீ கண்ணு மூடின்னு கட்டிக்கலாம். என்னன்ற? நீ என்னம்மா இப்படி சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குல்ல. நான் தானம்மா தள்ளி விட்டு இப்படி வீழ்ந்தவளுக்கு வாயில் ரத்தம் வருது. சும்மா ரெடி, சும்மா தள்ளி விட்டா வாயில் அவ்வளோ அண்ட கணக்கில் ரத்தம் வந்துடுமாக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். எப்படிம்மா சொல்கிற? அப்படி கரெக்டா? ஆமாம், அது எப்படி இருமிட்டு அம்மான்னு கத்திட்டு வாயில் ரத்தம் வந்துடுமா? நாங்களாம் எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். நாங்கள் ஆடாத ஆட்டமா எவ ஆடின்னு படத்துக்கு காமிக்கிறா? சொல்றி பார்த்துக்கலாம். இதோ இங்கே நிற்கிறாளே சண்டாளி சிரிக்கும், அவள் சிரிக்கி. இவளால் தான் என் பொண்ணு இப்படி வாயில் ரத்த வாந்தி எடுத்து இப்படி படுத்து கழுகிறான். இவளால் தான் என் பொண்ணு குசுரி என்னவோ ஆக போதே. என் பொண்ணுக்கு எதுனா ஒன்று ஆச்சு, அவளை உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு உன்னை நான் களி திங்க வைக்கல. நான் இவளோட அம்மாவே இல்லடி. அவளே உனக்கு இருக்குதுடி நான் கச்சேரி. என் மாப்பிள்ளை மட்டும் வரட்டோடி. என் மாப்பிள்ளைக்கு நீ செஞ்ச பாவத்தை, நீ என் பொண்ணு கொடுத்த இம்சை எல்லாத்தையும் நான் சொல்லி உன்னை இந்த வீட்டில் அடித்து உன்னை வெளியே துரத்துறேன்டி. அப்படியா? இங்கே பாரு, உன்னை நீ மறந்துட்ட. நீ இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவோ, ஆனால் எங்கள் அம்மா இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து தவளி நான் விளையாடினா எங்கள் அம்மாவுக்கு பாசம் கிடைக்குமா, இல்லை உன் பொண்ணு கிடைக்குமா? அதுவும் மலடி உன் பொண்ணு. ஒரு குழந்த வாரிசு கொடுக்காதவளுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் என் மாமனுக்கு நான் செல்லண்டி. இங்கே பாருடி, உன் மாமனுக்கு உன் அத்திக்கு ஏன் என் பொண்ணு கட்டிக்கின என் மாப்பிள்ளை கூட நீ செல்லமாக இருக்கலாம். ஆனால் போலீஸ்காரனுக்கு நீ செல்லமாக இருக்க முடியுமா? பெண்ட் எடுத்து பிரேக் போட்டுருவாங்கடி உனக்கு. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. என் பொண்ணு சத்தாதான் நீங்கள்லாம் நிம்மதியாக இருப்பீங்களாடி. சண்டாளி சிரிக்கீங்களா? நீ அது எப்படி என் மருமகளை ஜெயிலில் நீ போடுறன்னு நான் பார்த்துட்றேன்டி. இங்கே பார், லட்சக்கணக்கில் காசு கொடுத்தா எத்தனை பேர் இந்த தப்பை ஒத்துக்குவாங்கன்னு தெரியுமா? அவனுங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பானுங்க. நீ ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காத, அத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், சரியா? வான சம்பந்தி, வானவே வேணாம். நீங்கள் தப்பு செய்கிறது இல்லாமல் தப்புக்கு நீங்கள் துணையும் போகிறீங்களே. நீங்கள்லாம் மனுஷங்க தானா? எனக்கு ஆச்சரியமாகுது. ஆயிருந்தா இருந்தாலும் என் பொண்ணு எவ்வளோவே தப்பு பண்ணியிருக்கட்டும், அவன் மேலே ஒரு ஐயோன்ற ஒரு மூலையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்னதாக கூட உங்களுக்கு ஈவே இருக்குன்றது இல்லையா சம்பந்தி? எனக்கு இப்போ கூட அவன் மேலே எனக்கு டவுட்டாக தான் ஆகுது. அவன் நடிக்கிறாளவன் தான் எனக்கு தோணுது. என்னத்த இந்த டைமில் கூட இப்படி அக்கவன் நடிக்கிறா கிடிக்கிறான்ட்டு இப்படியெல்லாம் பழி போடுறீங்க? பாவத்தை வாயில் அவ்வளோ ப்ளீடிங் ஆயினுக்குதத்தை. எனக்கு ரொம்ப பயமாகுதத்தை. இடையெல்லாம் பேசாதீங்கத்தை. வாங்கத்தை, அதான் நம்மளது கார் இருக்குல்ல, அதுலேயே த்ரிஷாக்காவை கூட்டின்னு போகலாம். எப்போ வருதோ ஆம்புலன்ஸ் தெரிலத்தை.
அதுக்குள்ளே த்ரிஷாக்காக எதுனா ஒன்றுனா என்ன அத்தை பண்ணுறது? நீ சும்மா இரு அஞ்சலி. ஓ காரில் படுத்து நம்ம அவளை தூக்கின்னு போனோன்னா நம்ம காரில் ரத்தம் கெலிஜாயிடும். அடுத்த வாரம் எவன் கழுவுறவன்? சமந்தி ஏய் நிறுத்திடி. உங்களை மாதிரி பிச்சைக்கார பசங்களுக்கு என்ன தெரியும் காரோட வேல்யூ? அந்த கார் எவ்வளோ தெரியுமாடி? 15 லட்சம். 15 லட்சத்துக்கு எவ்வளோ சேபுரன்ட்டு உனக்கு தெரியுமாடி? அடி பாவி, ஒரு உசுறு விட உனக்கு காரு முக்கியமாடி? எப்போ பாரு பணம் பணம் பணம்ன்றியே. நீ எல்லாம் மனுஷியாடி. நீ பொணமாக போகும்போது கூட 4 பேர் மனுஷன் தாண்டி வருவான். பணம் வராதுடி. பணமாக போகிறவளே நிறுத்திடி. இன்னொரு வார்த்தை நீ எங்கள் அத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் உன் பொண்ணு பக்கத்தில் ஒன்றையும் படுக்க வச்சுடுவேன். முதல்ல அத்தை பண்ணுடி. அத்தை பண்ணு. சண்டாளி சிரிக்கும் அவளை அத்தை பண்ணுடி. அப்போவாச்சும் நீங்கள்லாம் நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா? என் பொண்ணே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்கடி இருக்கணும்? நானும் சத்து தொழிகிறேன்டி. ஐயோ கடவுளே.